அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் திருவிழாவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அம்மனுடைய பேர் பார்த்தீங்கன்னா சௌண்டேஸ்வரி அம்மன். இந்த அம்மனுடைய வழிபாடு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனுக்கு இந்த அம்மன்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலுமே உடனடியாக நிறைவேறுங்கிறது ஐதீகம். நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றியதும் அந்த அம்மனுக்கு உடனடியாக நம்ம என்ன வேண்டுறோமோ அதை உடனடியாக அந்த வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றணும். அதை செய்யலைன்னா அதுக்கான தண்டனை உடனடியாக கிடைக்குமா. கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலோட சிறப்புன்னு சொல்கிறத விட அந்த அம்மனை கஸ்தூரி மஞ்சளால் உருவ வழிபாடு செய்கிறாங்க. உருவமாக செஞ்சு அதற்கு சாமந்தி பூவாலே அலங்காரம் செஞ்சு பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி. அவ்வளோ அழகாக அந்த அம்மாவோடைய உருவம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது. கண்ணே பற்றும் போல் அந்த அளவுக்கு அழகாக செஞ்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வாழைப்பழம், பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. இன்னொடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சாமிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பூவெல்லாம் மாலை போடுவோம், இல்லை மல்லிகைப்பூவெல்லாம் மாலை போடுவோம், இல்லைன்னா சாமந்தி பூவெல்லாம் சம்மங்கி பூவெல்லாம் மாலை போடுவோம். ஆனால் இந்த அம்மனுக்கு மட்டும் இதோடைய சிறப்புன்னு பார்க்க போனோம்னா, ரூபாய் நோட்டில் அதை கோர்த்து மாலையாக போடுறாங்க. இந்த அதாவது அம்மனுடைய சிறப்பே பார்த்திங்கன்னா அதுதான் சிறப்பு வழிபாடுன்னு சொல்லலாம். முதல் நாள் இந்த அம்மனை உருவ வழிபாடு செய்து வீதி விழா வரவழைச்சு தாரத்தப்பட்டியோட வான வேடிக்கையோட வீதி விழா அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா, இந்த திருவிழா நடக்கக்கூடிய அன்றைக்கி நைட்டு என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா, வான வேடிக்கை மட்டும் கிடையாது, தெருக்குத்து வைக்கிறாங்க. கரகாட்டம் வச்சு ஊரை சுற்றி தெருவாக வீதி விழா வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராடி கொண்டு போய் ஆற்றுலையோ அல்லது குளத்துலையோ கரைக்கிறது ஐதீகம். இந்த அம்மன்கிட்ட வேண்டுதல் வச்சா உடனடியாக நிறைவேறுங்கிறது ரொம்ப 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 கூடியதாக இருக்குது. பாருங்கள்.